குடியுரிமை சட்டத்தை ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகன்களும் இந்த தேசத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகள். இவர்களை யாரும் அகற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இது எங்கள் தாரக மந்திரம். அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோமே. இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா SC ST ரிசர்வேஷனை பற்றி சொல்லலை. எல்லோரும் என்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க. SC ST ரிசர்வேஷன் கொண்டு வந்து தான் காங்கிரஸ் பேரியக்கம் தானே. சொல்லணும்னா ஏறக்குறைய 200-300 பக்கத்துக்கு சொல்லணும். அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமானது எடுத்து ஏற்கனவே நாங்கள் NRC CAAக்கு எதிராக வாக்களிச்சிருக்கோம். ஒருபோதும் அதை ஆதரிக்கவில்லை. அதை ஆதரித்த கட்சிகள் 2 கட்சி தமிழ்நாட்டில். கொண்டு வந்த கட்சி பாஜக, ஆதரித்த கட்சி அதிமுக, பாமக. நாங்கள் எப்போ தேர்தல் வேட்பாளர் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோமே, அப்போ இவங்க தான் பிரதமர்னு யாரும் அறிவிச்சோமா? 2019 ஆட்சி அமைச்சோமா, அப்போ யாராவது பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சோமா? 2024 தேர்தல் இப்போ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 19 தேர்தலில் யாரை நாங்கன்ட்டு அறிவிச்சிருக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யும். இப்போ என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் தேர்தல் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர்? நான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான். கண்டிப்பாக எங்களுடைய இலக்கிய பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். அதில் நான் மாற்று கருத்து இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கும். அதெல்லாம் ஆணவத்தின் உச்சங்க, திமிரு. ஒரு நாளைக்கு சொல்லுவார், நான் PHD காலேஜில் படித்தேன், நான் இடஒதுக்கீட்டில் வரலன்ட்டு ஒரு நாளைக்கு போய் சொல்லுவார். இன்னொரு நாளைக்கு என்ன சொல்லுவார்? போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் 2010ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், OBC ரிசர்வேஷனில் வந்திருக்கிறார். இந்த நாக்கு உண்மை பேசாத நாக்கு அண்ணாமலை நாக்கு. அண்ணாமலை நாக்குக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அரசியலும் தெரியாது, அறவேக்காடு. கட்சித்தீவை பற்றியெல்லாம் அப்பட்டமாக பேசுகிறாரு. வெஜ் பேங்க்னு ஒன்று சொல்கிறேன், அதை பற்றி என் வாய் திறக்க மாட்டேன்றாரு. வாட் இஸ் த வெஜ் பேங்க்? நீ படித்தால் தானே பேசுங்க பொதுவெளியில். இந்திரா காந்தியை போய் வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தியை துர்கா தேவினார். உலக நாடுகள்லாம் தலைவர்லாம் இரும்பு பெண்மணின்னாங்க. வாஜ்பாய்க்கு நாகரிகம் இருந்தது, மோடிக்கு நாகரிகம் இல்லை. மோடியுடைய சிஷியனாக இருக்க அண்ணாமலைக்கு குறைந்தபட்ச நாகரிகம் கூட கிடையாது. பேசவும் தெரியாது. எல்லாரும் இரிட்டேட் பண்ணணும், உண்மைக்கு புறம்பாக பேசணும், பொய்யா பேசணும். கேளுங்களேன், நீங்கள்லாம் உங்கள் வாக்குறுதி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னாச்சு. பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பண்ணீங்க, சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்பண்ணீங்க, இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு நிகராக கொண்டு போவேன்னீங்க, 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கு கொடுப்பேன்னீங்க. உங்களை நம்பி வங்கியில் கணக்கு ஆரம்பித்து 3000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு அந்த பணத்தையும் மூடிச்சு எடுத்துட்டார், மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால. அதெல்லாம் கேளுங்க நீங்கள் அவரை.